வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்ப அழகாக ஒரே ஒருத்தவங்களுக்கு 3 டிசைன் ப்ளவுஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த 3மே சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும். ஒன்று பட்டு சாரிக்கும், 2 கொஞ்சம் சுமாரான நார்மல் சாரிக்கும் நம்ம பண்ண போகிறோம். இப்போ பா மாதிரி உங்கள் நெக்கோட அளவு 2.5 இன்ச்சு, அப்படி இல்லைன்னா 2.25 இன்ச்சு, கொஞ்சம் குண்டாக இருந்தால் 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வெத்தலை நெக்கு மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. இது மாதிரி வெட்டி எடுத்துகிட்டு நம்ம அந்த பார்டர் வச்சு டிசைன் பண்ண போகிறோம். இது லென்த்து பார்த்துக்கோங்க, கரெக்டாக ப்ளவுஸோட அளவுக்கு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ 2 பார்டரும் நம்ம வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. சென்டரில் மட்டும் லைட்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம அமுக்கு தையல் போட்டுடலாம். ஓடு தையல் மாதிரி கூட போட்டுருங்க. ஏன்னா கடைசியாக நம்ம கீழே மட்டும் லைட்டாக பிரித்து விட்ற மாதிரி இருக்கும். அதனால ஓடு தையல் மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ப்ளவுஸில் வச்சுட்டு அதுக்கு மேலே பார்டரை வச்சுட்டு அதுக்கு மேலே லைனிங் கிளாத் வச்சுட்டு நம்ம சுற்றிலும் ஒரு தையல் போட்டுடலாம். லைட்டாக சென்டரில் அந்த தையல் பகுதி வர மாதிரி பார்த்துக்குங்க. இந்த மாதிரி ஓடு தையல் போட்டுக்கோங்க. சுற்றிலும் ஈஸியாக இருக்கும். இப்போ சுற்றிலும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். நிப்பாட்டிட்டு இப்போ அப்படியே திருப்பிக்கலாம். கரெக்டாக கார்னர்கிட்ட நிப்பாட்டிட்டு கட் பண்ணுங்கள். அந்த இடத்துல கொஞ்சம் தையல் வரைக்கும் நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ அந்த வளைவுக்கு மட்டும் நல்லா கட் பண்ணி விட்ருங்க. அங்கனே இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா தேய்ச்சி விட்ருங்க கையில். நமக்கு இந்த கழுத்தை விட்டு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்கணும் பார்ட்ரு. அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா கொஞ்சம் பொறுமையாக அந்த லைனிங் கிளாத் வெளியில் வராத அளவுக்கு கரெக்டாக வச்சு தைங்க. இப்போ சுற்றிலும் நம்ம 1 இன்ச்சு அளவு வச்சு நம்ம மார்க் பண்ணி இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கேன்வாஸ் இல்லாமல் நம்ம ஈஸியாக நம்ம பார்டர் வச்சு தைக்கலாம். எல்லாருமே கேன்வாஸ் வச்சு தான் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. நான் கேன்வாஸ் இல்லாமல் உங்களுக்கு சொல்லித்தரேன். அழகாக நம்ம பண்ணலாம். இப்போ இது மட்டுமே வச்சு இந்த மாதிரி பார்டர் மட்டும் வச்சு சுற்றிலும் ஒரு லேஸ் லைன் கொடுத்து நம்ம டிசைன் பண்ணலாம், தெரியாதவங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி டபுள் பைப்பிங் கொடுத்தும் டிசைன் பண்ணலாம். இங்கிட்ட ஒரு பைப்பிங், கழுத்துக்கிட்ட ஒரு பைப்பிங் கொடுத்து டிசைன் பண்ணலாம். இப்போ நம்ம பைப்பிங் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வாங்க. இந்த கார்னர் பகுதி மட்டும் நிப்பாட்டிட்டு தைக்கிற மாதிரி இருக்கும். லைட்டாக கட் பண்ணி விட்டுடலாம் அந்த வளைவுக்கு மட்டும். இப்போ அப்படியே திருப்பி ஒரே மடக்கு தான். சாரியோட கலர் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நான் சில்க் காட்டனில் பைப்பிங் கொடுக்குறேன். உங்கள்கிட்ட என்ன கலர் கிளாத் இருக்கோ அதில் பைப்பிங் கொடுங்க, ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டிட்டு திருப்பி லாஸ்ட் வரைக்கும் பைப்பிங் வச்சு முடிச்சாச்சு. அடுத்து நம்ம இன்னும் ஃபுல்லாக ஜாயின் பண்ணி மேலே ஒரு லைன் பைப்பிங் கொடுத்துட்டு இதோடு விட்டுட்டாலும் விட்டலாம். அப்படி இல்லைன்னா நம்ம முன்னாடி கழுத்துக்கு பார்டர் வச்சுட்டு இன்னொரு டிசைன் எக்ஸ்ட்ரா நம்ம பண்ணிங்கனாலும் ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அமௌண்ட் வாங்கிக்கலாம். இதுக்கெலாம் நம்ம தையக்கூலி எல்லாம் லைனிங் எல்லாம் சேர்த்து இப்போ கடைனா ஒரு 600 650 ரூபா வாங்கலாம். நம்ம வீட்டில் அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கலாம். ஒரு 100 அந்த மாதிரி கம்மி பண்ணி வாங்கிக்கோங்க. 500 கம்மி இல்லாமல் வாங்கலாம். இந்த டிசைனுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணி முடிக்கிற டிசைன் தான் இது. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். நிறைய பேர் அந்த கேன்வாஸ்க்காகவே பயந்துட்டு டிசைன் பண்ணி யோசிப்பாங்க. இப்போ அப்படி இருக்கவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் நெக்கில் கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி நெக்கு தான் பண்ணணும்னு கிடையாது. இது ரவுண்ட் நெக்கில் கூட நம்ம பண்ணலாம், அழகாக இருக்கும். இப்போ இன்னொரு லைன் நம்ம ஃபுல்லாக பைப்பிங் கொடுத்துடலாம்.
இது ப்ளவுஸ் ஃபுல்லாக நம்ம முடிச்சிடலாம். இப்போ முன்னாடி கழுத்துலேருந்து ஒரே அளவாக நம்ம பைப்பிங் கொடுத்துடலாம். இன்றைக்கி பார்க்குறவங்க நாளைக்கு பாருங்கள். ஏன்னா நாளைக்கு ஒரு லெலன் காட்டன் சாரிக்கு நம்ம சூப்பராக ஒரு டிசைன் பண்ணி போட போகிறேன் நான் வீடியோ. பார்க்குறவங்க நாளைக்கும் பாருங்கள். அந்த வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ளவுஸு சில்க் காட்டன் வச்சு டிசைன் பண்ணி சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி டபுள் பைப்பிங் கொடுத்தாச்சு. இப்போ இது மட்டுமே 2 பைப்பிங் கொடுத்துட்டு நம்ம சுற்றிலும் அதுக்கும் நம்ம தையல் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடலாம். இதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இது முன்னாடி வரைக்கும் நம்ம பைப்பிங் கொடுத்தாச்சு. பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி க்ரீன் கலரில் சாரியோட கலருக்கும் ப்ளவுஸோட கலருக்கும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சு தைங்க. இது ரொம்ப கம்மியாக பண்ணினா போதும். ஏன்னா இது நமக்கு அதிகமாக வராது. கம்மியான கிளாத் இருந்தாவே போதும். நான் இந்த சைடு ஒரு 10 பீஸ், இந்த சைடு ஒரு 10 பீஸ் இருந்தாவே போதும். ஃபினிஷ் பண்ணிடலாம் நம்ம ப்ளவுஸு. ஈஸியாகவும் இருக்கும். பிகினர்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற டிசைன் இது. இப்போ நம்ம அப்படியே கொடுத்துட்டு வரலாம். அப்படியே கீழே கொடுத்துட்டு வாங்க. அப்படியே கொஞ்சம் ஒரே அளவாக நம்ம ஒரே அளவாக அப்படியே வச்சு கொடுத்துட்டு வந்தீங்கன்னாவே போதும். ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இது முன்னாடி வரைக்கும் நம்ம கொடுத்துடலாம். எந்த ஒரு டிசைன் ப்ளவுஸ்க்கும் நீங்கள் முன்னாடி வரைக்கும் டிசைன் கொடுத்தீங்கன்னாவே ரொம்பவே அழகாக இருக்கும். கஸ்டமரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. முன்னாடி கொஞ்சம் ப்ளைனாக இல்லாமல் நம்ம கொடுத்துட்டோன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன் இது. இப்போ அந்த இடத்துல சென்டரில் நான் வேறு மாதிரி பண்ணினேன். அதை எடுத்துட்டு இப்போ அதே மாதிரியே நம்ம கொடுத்து தைச்சிடலாம். இது எல்லாத்துக்கும் நம்ம பாசி கொடுத்துடலாம். உள்ளே ஃபுல்லாக ஹெம்மிங் பண்ணியாச்சு. இந்த கைக்கும் ரவுண்டுக்கும் நம்ம பண்ணியாச்சு. இப்போ ப்ளவுஸ் பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருக்கும். உங்களுக்கே தெரியும். இந்த அழகான டிசைன் ப்ளவுஸு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதுதான் அதோட சாரீ.
இப்போ அடுத்த ப்ளவுஸ் பார்க்கலாம். அடுத்த ப்ளவுஸ்க்கு நான் வந்து இதில் தான் டிசைன் பண்ண போகிறேன். இது வந்து டிசைனர் ப்ளவுஸு. நம்ம வந்து டிசைனுக்காக நான் இது எடுத்திருக்கேன். பிங்க் கலரு ப்ளவுஸு, இந்த கலர் சாரீ. நம்ம செமையாக வந்து கைக்கும் நெக்குக்கும் பண்ண போகிறோம். இது கைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 3 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வளைவாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கை வந்து சென்டர் அடையாளப்படுத்திட்டு நீங்கள் அப்படியே வச்சு தைச்சிட்டு வாங்க. இந்த மாதிரி மடிப்பு கொடுத்து அப்படியே தைச்சிட்டு வாங்க. இது சிம்பிளாக இருந்தாலும் இந்த கை டிசைன் ப்ளவுஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ அப்படியே மடித்து நம்ம தைச்சிட்டு வரலாம். இதில் வந்து உள்ளே வந்து நல்ல பேப்பர் கேன்வாஸ் கொடுத்துருப்பாங்க. அது மடிப்புக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். ஏன்னா இதுக்கு வந்து கேன்வாஸ் இல்லாமல் நம்ம வந்து தைக்க முடியாது. உள்ளே வந்து பேப்பர் கொடுத்துருக்கனால நம்ம ஈஸியாக அதை மடித்து தைக்கிற மாதிரி இருக்கும். கீழே ஒரு லைன் லேஸ் கொடுத்துடலாம். இப்போ கீழே கொடுத்துட்டு இன்னொரு தையல் போட்டு விட்ருங்க. அதே லேஸ் வந்து நீங்கள் மேலே கொடுக்கறனாலும் கொடுத்துடலாம். அதுக்குள்ளே நூல் தீந்துருச்சு. இப்போ மேலே வந்து இன்னொரு லைன் கொடுத்துடலாம். இது வந்து கொஞ்சம் தெரியாதது தான், ஆனால் இருந்தாலும் நல்ல லுக்காக இருக்குன்றதுக்காக நான் கொடுக்குறேன். இப்போ சூப்பராக ஒரு கை டிசைன் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது பார்டரு. இப்போ நெக்கு வந்து 9 இன்ச்சு, அகலம் வந்து 3 இன்ச்சு. இதுவும் நம்ம வெத்தலை நெக்கு தான், ஒருத்தவங்க ப்ளவுஸ் தான் இது. இவங்க வந்து டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ வந்து அப்படியே நம்ம மடித்து கொடுத்து இந்த நெக்கை விட கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ப்ளவுஸ் சென்டர் அடையாளப்படுத்திட்டு இதை வச்சுட்டு அதுக்கு மேலே லைனிங் கிளாத் போட்டுட்டு அப்படியே நம்ம வந்து அடித்து திருப்ப போகிறோம் மாதிரியே. ஆனால் இது எக்ஸ்ட்ரா டிசைன் வராது. சேம் வந்து இது மட்டும்தான் நம்ம கொடுத்து பண்ண போகிறோம். ரொம்ப அழகாக பண்ண போகிறோம். இப்போ அப்படியே வச்சுட்டு ஒரு தையல் போட்டு திருப்பிக்கலாம். இதை வந்து ஃபுல்லாகவே வந்து அதே அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அங்கங்கே கட் பண்ணி கொடுங்க. இப்போ திருப்பி நம்ம எட்ஜிலே தையல் போடலாம். அப்படியே கொடுத்துட்டு வாங்க. லைனிங் கிளாத்து வெளியில் தெரியக்கூடாது. ஃபுல்லாக நீட்டாக போட்டுட்டோம் நம்ம. இப்போ சுற்றிலும் 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். கீழே போக 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 கொஞ்சம் கொஞ்சம் அகலப்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி அகலப்படுத்திக்கோங்க. இப்போ வந்து சேம் வந்து அப்படியே மடித்து கொடுத்தீங்கன்னா அந்த பக்கமும் உங்களுக்கு வந்து அதே அளவு வச்சு விழுந்துடும். இப்போ கேன்வஸே இல்லாமல் இந்த டிசைன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ கைக்கும் நமக்கு இதே மாதிரி தான் வந்திருக்கு டிசைனு. இதுக்கு வந்து நம்ம மேலே அப்படியே லேஸ் வச்சு தைச்சிடலாம்.
இது வந்து கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம எடுத்து விட்டுறலாம். இப்போ முன்னாடி நெக்குக்கும் நம்ம கொடுத்துடலாம். இப்போ 1 இன்ச்சு அகலம் வச்சு இதை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முன்னாடி மட்டும் நம்ம ஹெம்மிங் பண்ணிடலாம். பைப்பிங் இதுக்கு வைக்கவில்லை நான். அது வந்து தைச்சது வேறு மாதிரி, இது தைச்சது வேறு மாதிரி. ஆனால் நெக்கு மட்டும்தான் ஒரே மாதிரி. இப்போ அப்படியே மடித்து நம்ம எட்ஜிலே அப்படியே தையல் போட்டுடலாம். இப்போ அதுக்கு மேலே நம்ம வந்து லேஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே ஷோல்டர்லேருந்தே நம்ம கொடுத்துட்டு வரலாம். இங்கேயும் ஷோல்டரை ஜாயின் பண்ணியாச்சு, கழுத்துக்கு அடிச்சாச்சு. இப்போ இந்த பிசுறு தெரியாமல் நம்ம வந்து தைச்சிட்டு வரலாம். இப்போ வந்து பைப்பிங் வைக்க தெரியாதவங்க இந்த லேஸ் மட்டுமே வச்சு நம்ம வந்து டிசைன் பண்ண சொல்லி கொடுத்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க கமாலில். இப்போ அப்படி கேட்குறவங்களுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு டிசைன் ப்ளவுஸாக இருக்கும். இப்போ வந்து இது முன்னாடி வரைக்கும் கொடுத்துடலாம். இப்போ வந்து அந்த பிசுறெல்லாம் தள்ளி விட்டுட்டு நம்ம அப்படியே இன்னொரு தையல் போட்டுருங்க கீழே. இப்போ கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். இப்போ இன்னொரு லைன் நம்ம வந்து லேஸ் கொடுத்துடலாம். இதுக்கு வந்து நான் முன்னாடி இந்த சைடு கழுத்துலேருந்தே நான் ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்குமே நமக்கு வந்து ஃபுல்லாகவே இதுக்கு ஒர்க் பாசி ஒர்க் இருக்குது. அதனால் வந்து இதுக்குமே நம்ம 500 ரூபாய்க்கு மேலேயே தையக்கூலி வாங்கலாம். இப்போ 2வது தையல் போட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி வரைக்கும் போட்டு முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பாசி ஒர்க் கொடுத்துடலாம். இது பார்த்தா ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். அது தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு. இந்த பூ டிசைனுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பிங்க் கலர் பாசி கொடுத்துடலாம். கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்களேன், நீங்களே சொல்லுவீங்க ரொம்ப அழகாக இருக்குன்ட்டு. ஒரு அந்த பூ டிசைனுக்கும் நம்ம வந்து பாசி கொடுத்துருக்கேன் நான். இப்போ அதே மாதிரி கையிலையும் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் வேலை அதிகம்னாலும் நல்லா ரொம்ப அழகான டிசைன் ப்ளவுஸ் இது. நல்லா கிராண்டாக இருக்கும்.
2 பாக்கெட் ஆச்சு இதுக்கு பாசி. பாருங்க, ரொம்பவே அழகான ஒரு ப்ளவுஸு. சாரீ வந்து கொஞ்சம் டல் கலர், ஆனால் காம்பினேஷன் ப்ளவுஸு சூப்பருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சேம் கலர்லேயே நமக்கு டிசைன் கிடச்சிது. இப்போ நம்ம வந்து அடுத்த ப்ளவுஸ் பார்க்கலாம். இதுவுமே கொஞ்சம் சிம்பிளாக இருந்தாலும் அழகாக இருக்கும். இப்போ பேக் சைடு வெட்டிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுவுமே அவங்களோட ப்ளவுஸ் தான், ஒருத்தவங்களோட தான் இது 3ம். நெக்கோட உயரம் 9 இன்ச்சு, அதில் வந்து 3 இன்ச்சு வச்சுருக்கேன். இதுவுமே அதே மாதிரி நெக்கு தான், ஒரே மாதிரி நெக்கு தான். அவங்களுக்கு கேட்டாங்க, அதுக்கு அவங்க கேட்ட மாதிரியே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த நெக்கு வந்து அவங்களுக்கு நல்லா இருக்குது, ரொம்ப விரிவு இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா அதே நெக்கில் தான் டிசைன் கேட்டிருந்தாங்க. இப்போ அவங்க கேட்ட மாதிரி நம்ம 3மே வந்து ஒரே டிசைன் நெக்கு தான் வச்சு டிசைன் பண்ணியிருப்போம். இதுவுமே சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் அழகாக இருக்கும். அங்கங்கே கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ நல்லா தேய்ச்சி விட்டுட்டு திருப்பி தைச்சிடலாம். நல்லா எட்ஜிலே தையல் போடுங்க. இப்போ இதுக்கு வந்து மயில் கலர் சாரீ, அதே கலரில் நம்ம பைப்பிங் கொடுத்துடலாம். இப்போ இது வந்து உருட்டி தைச்சிருங்க பைப்பிங்க. நல்லா டைட்டாக பிடிச்சிங்கன்னா தான் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அகலம் இல்லாமல் சன்னமாக கிடைக்கும். இப்போ வந்து 2ஆக மடித்து நம்ம நாட்டை அடித்து திருப்பிடலாம். 4 இன்ச்சில் பாதி அளவுக்கு ஃபுல்லாக திருப்பிட்டு வாங்க. இப்போ இது திருப்பி எடுத்துடலாம். ஃபுல்லாக திருப்பி எடுத்துருங்க. லேஸ் எடுத்திருக்கேன், சன்ன லேஸு 4 இன்ச்சில் பாதி லேஸ் எடுத்திருக்கேன். இப்போ சென்டர் அடையாளப்படுத்திட்டு அதிலேருந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த வளைவு கொடுத்துருங்க. நம்ம வந்து லேஸ் வந்து பைப்பிங் விட்டு கொஞ்சம் ஒரு நூல் தள்ளி வைக்கிறேன். இந்த டிசைன் வந்து பைப்பிங்கே இல்லாமல் நீங்கள் வந்து லேஸ் மட்டுமே வச்சு பண்ணலாம். இப்போ இன்னொரு லைன் கொடுத்துடலாம். மேலே வந்து நமக்கு மடிப்பு வராது, அது மாதிரி நூல் வச்சு நல்லா சுற்றிட்டு இந்த மாதிரி திக்க போட்டுட்டு நம்ம வந்து தைக்க ஆரம்பிக்கலாம். அந்த பிசுறெல்லாம் உள்ளே நிற்கும். இல்லைன்னா வந்து நம்ம தைக்கிறப்ப என்ன ஆகும்னா அது வெளியில் வரும், மடிப்பு விழுகாது. இப்போ 2 லைன் லேஸ் கொடுத்தாச்சு. இப்போ இங்கே கீழேருந்து 3 இன்ச்சை நான் அடையாளப்படுத்தியிருக்கேன். இப்போ கீழேருந்து வச்சுட்டு போகலாம். ஒரு தையல் போட்டால் சென்டரில் வந்து ஒரு தையல் போட்டிங்கனாவே போதும்.
இப்போது வந்து நம்ம அடித்து திருப்பி வச்சுருக்க நாட்டு வச்சு நம்ம வந்து டிசைன் பண்ணலாம். 2ஆக மடித்து மடிப்பு பாகத்துலேருந்து நீங்கள் ஆரம்பிங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துட்டு வரலாம். இது வந்து ஒரு லேஸ் வச்ச மாதிரி ரொம்ப வித்தியாசமாகவும் அழகாகவும் இருக்கும். 12 நண்டுக்கல் அளவுக்கு நம்ம அப்படியே கொடுத்துட்டு வரலாம். இப்போ இது வந்து முன்னாடி வரைக்கும் கொண்டு போயிடலாம். சாதாரண ரவுண்ட் நெக்குக்கு நீங்கள் இந்த மாதிரி டிசைன் மட்டும் கூட பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு பாசி வந்து நல்லா பெருசு பெருசாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது நிறையா தான் தைச்சிருக்கேன் நான். இப்போ இந்த முன்னாடி வரைக்கும் கொடுத்து முடிச்சிடலாம். இதை அப்படியே ஒரு மடித்து விட்டு தைச்சி விட்ருங்க. இப்போ அதை ஒட்டியே இன்னொரு லைன் வந்து லேஸ் கொடுக்கலாம். இது வந்து கொஞ்சம் கிராண்டாக தெரியும், அதனால் இப்போ அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. இப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம பாசி வச்சிடலாம். கொஞ்சம் பெருசு பெருசாக நடுவில் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஈஸியான 3 டிசைன் ப்ளவுஸும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், பாசி வச்சு ஒட்டி ரொம்ப அழகாக இருக்குது. இது 3 பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. இந்த ப்ளவுஸ் டிசைன் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பாசி வந்து மொத்தமாக வாங்கி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் அதோட சாரீ. இது வந்து முன்பக்கம். இது பின்னாடி. சிம்பிளாக தான் இருக்குது சாரீ, அதனால சிம்பிளாக அதாவது வந்து ஆஃபீஸ் போகிறவங்க, இந்த மாதிரி டீச்சராக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த ப்ளவுஸ் தைச்சிருக்கேன். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு டிசைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.